அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. உங்களுக்காக பார்த்திங்களா, மத்திய அரசுக்கிட்டேருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வந்துக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா கல்வி தகுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் வகுப்பு நீங்கள் 10வது படிச்சிருந்தே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேரடியாக பார்த்திங்கன்னா எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 28,000 ரூபா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க, உடனே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அனைவருமே பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருந்தாலும் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கேட்குறாங்களா, எல்லாமே பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டு. இந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் வகுப்பு பார்த்திங்கன்னா கல்வி தகுதியை நிர்ணயிச்சிக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, இன்னும் பார்த்திங்கன்னா ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் கேட்குறாங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதேமாதிரி வயது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இது கொடுத்துருக்காங்க. எல்லா கண்டிஷனுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்த்திங்கன்னா நமக்காக ஒன்று பண்ணுங்கள். என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அது போதும். வாங்க நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இந்த ஜாபோட நேம் பார்த்திங்கன்னா கொச்சின் ஷிப்ராய்ட் லிமிடெட் பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஷார்ட்டாக பார்த்திங்கன்னா சிஎஸ்எல் நம்ம சொல்லுவோம். இந்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நிறையா நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கோம். அவங்க இந்த சிஎஸ்எல்ல பார்த்திங்கன்னா நிறைய ஜாப்ஸ் வந்துட்டு இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா ஒன்றில் பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சு இந்த ஜாப் வாங்கிடலாம். போஸ்டிங் நேம் பார்த்திங்கன்னா ஃபயர்மேன் கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களை நீங்கள் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாவே இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா ஹெச்எம்வி அதாவது பார்த்திங்கன்னா ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா 4 to 6 மந்த் பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரைனிங் பார்த்திங்கன்னா ஃபயர் ஃபைட்டிங் ஃப்ரம் பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஃபயர் ஃபோர்ஸு அப்படிலாம் பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு கோர்ஸ் பார்த்திங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா நியூக்ளியர் பயாலஜிக்கல் கெமிக்கல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்பிசிடின்னு சொல்லுவோம். இதில் நீங்கள் இருந்திருந்தாவே எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலையாளம் தெரிஞ்சிருந்தால் இந்த ஜாப் நல்லாவே எலிஜிபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மினிமம் 1 இயர் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்வீஸ் கேட்குறாங்க உங்களுக்கு. நீங்கள் ஃபயர் சர்வீஸில் பார்த்திங்கன்னா 1 இயர் எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்களா இந்த ஜாப் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எலிஜிபிள். அதேமாதிரி மலையாளம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு 12/5/2025 23/5/2025 பார்த்திங்கன்னா இந்த ஜாப் முடிய போகுது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்திங்கன்னா டோட்டலாக 24. யூஆர் கேட்டகரிக்கு 10, ஓபிசிக்கு 5 சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 7, இடபிள்யூஎஸ்க்கு பார்த்திங்கன்னா 2 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் பார்த்திங்கன்னா எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருந்தோம். அந்த கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் உங்களுக்கு கிடச்சுன்னா நீங்கள் 3 இயர்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் நீங்கள் ஒர்க் பண்ணிங்களா உங்களுக்கு 22,100 ரூபா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஜாபுங்கிறதுனால டைம் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த டைமுக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா நீங்கள் வேலை செஞ்சிங்களா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா 5,530 ரூபா பார்த்திங்கன்னா சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. செகண்ட் இயருக்கு பார்த்திங்கன்னா 22,800 ரூபா சம்பளம். அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிங்களா 5,700 ரூபா சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் செகண்ட் இயரில் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சிங்களா 5,700 ரூபா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. தேர்ட் இயரில் பார்த்திங்கன்னா 23,400 ரூபா ப்ளஸ் பார்த்திங்கன்னா 5,850 ரூபா பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 இயர்ஸ் தாண்டக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா 24/5/1995 அப்புறமேட்டுக்கு நீங்கள் பிறந்திருந்தால் அந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ரெக்குயர்மெண்ட் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்களை பார்த்திங்கன்னா ஃபயர் சர்வீஸுங்கிறதுனால உங்களை செக் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அது எப்படின்னா ஃபுல் பாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணுவான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் பார்த்திங்கன்னா 70 மார்க்கும், ஃபிசிக்கல் டெஸ்ட் பார்த்திங்கன்னா 30 மார்க்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொச்சினில் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா கொச்சினில் நீங்கள் போய் வேலை செய்கிற மாதிரியா இருந்தால் நீங்கள் இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 200 ரூபாய் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணணும். இந்த பேமெண்ட் பார்த்திங்கன்னா 12/5/2025 23/5/2025 நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் இந்த ஜாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே லிங்க் இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் ரீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி
நீங்கள் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபோட்டோ இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இருந்தால் சப்மிட் பண்ணலாம், இல்லைனா விட்டுலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நல்ல நல்ல வேலைவாய்ப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.